என்னுடைய பெயர் ஆர் செல்வராஜ். நான் நம்முடைய நாடு நிலைப்பள்ளியில் 1985-86 92 முறை 8 வருடங்கள் படித்தேன். இன்னைக்கு நம்முடைய சங்கத்துடைய எஸ்.எஸ். புரைசாமிநாதன் மாரியம்மன் கல்லூரியில் முதல்வராக இருக்கேன். அதற்கு முக்கிய காரணம் நம்முடைய பள்ளி தான். எனக்கு பாடம் எடுத்த நிறைய ஆசிரியர்கள் இருக்காங்க. ஆனால் என்னையே நான் இருக்கா அவங்களுக்கு தெரியல. இதே பாத்திமா டீச்சர் நான் படிச்சிருக்கேன். அவங்க பையன் ஆனந்துன்னு நினைக்கிறேன். 2 பேரும் சேர்ந்து படிச்சிருக்கோம். பாத்திமா டீச்சரை படிச்சிருக்கோம். பின்னாடி இருக்கக்கூடிய முத்துலட்சுமி டீச்சரை படிச்சிருக்கேன். நான் அவங்களுக்கு நினைவு இருக்கான்னு தெரியல. அதே மாதிரி செல்வலட்சுமி மேடத்தை அவங்கள படிச்சிருக்கேன். இங்கிலீஷ் படிச்சிருக்கேன். முக்கியமாக ராஜராஜேஸ்வரி மேடத்தில் கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருடம் நான் படிச்சிருக்கேன். நாங்கள் வீட்டுக்கு பின்னாடி தான் இருந்தாங்க. காலைல அவங்களுக்கு டியூஷன் போவேன், திரும்ப இங்கே வருவோம், சாயங்காலமும் படிச்சிருக்கேன். ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஒரு 8 வருடங்கள் இந்த 4ஆம் நிலைப்பள்ளியில் நான் படித்தது என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய உயரத்திற்கு வருவதற்கு முக்கியமாக இருந்தது. உண்மையிலே இந்த பள்ளியை நான் மறக்கவே முடியாது. எங்கே போனால் நான் சொல்ல முடியாது. இங்கே ஒரு 8 வருடம், அடுத்து 4ஆவது மேல்நிலைப் பள்ளியில் ஒரு 4 வருஷம், திரும்ப நான் பணியாற்றக்கூடிய எஸ்.எஸ். புரைசாமிநாதன் மாரியம்மன் கல்லூரியில் ஒரு 3 வருடங்கள் பிகாம் படித்தேன். திரும்ப 2004 அதே கல்லூரியில் நான் என்ன பண்ணேன், ஜாயின் பண்ணேன். ஒரு வணிகவியல் துறையில் ஒரு பேராசிரியர் ஜாயின் பண்ணேன். இன்னைக்கு அதே கல்லூரி நான் தொடர்ச்சியாக செயல்படுறேன்னா அதுக்கு முழுக்க காரணம் இந்த 4ஆம் நிலைப்பள்ளி தான். அதே மாதிரி எல்லா டீச்சர்ஸும் நான் இருக்காங்க. அர்ஜுனன் சார், முத்தியார் சார், அதே மாதிரி தாமோதரன் சார்லாம் நம்ம புல்லப்ஸ் எடுக்க சொல்லுவாங்க. ஒரு 3-4 புல்லப்ஸ் எடுக்கணும் அடிக்கணும். எல்லாருமே செல்வி டீச்சர்லேருந்து எல்லாருமே எனக்கு நினைவு இருக்கு. அதனால இந்த பள்ளியை நான் என்ன செய்ய மாட்டேன், மறக்கவே மாட்டேன். அதே மாதிரி ஒரு பழைய மாணவர் சங்க சந்திப்பு நடந்திருக்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. எங்கள் கல்லூரியில் இப்போ ஒரு முன்னாள் மாணவர் சந்திப்பு நடத்துறதுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப கஷ்டப்படும். ஒரு 1 வருடம் 2 வருடம் ஒர்க் பண்ணாருந்தா ஒரு 50 பேர் 60 பேர் நம்ம என்ன செய்ய முடியும், இறக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த ஒரு அருமையான ஒரு முன்னாள் மாணவர் சந்திப்புக்கு ஏற்பாடு செய்ய முத்துகணேஷ் அவர்களுக்கு அதே மாதிரி என்னுடைய படித்த சகோதரருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து நன்றி.